பெண்கள் தன் கணவன்மாரை சாகினி மோகினி டாகினி பிசாசுகளிடமிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தலையணை கீழே விளக்கு மாத்தையும் மெத்தை கீழே பழைய செருப்பு முதலா அவரை ரேப் பண்ணுவேன். மது இருக்காராங்க? எதுக்கு? கொஞ்சம் வேலை இருக்கு. உட்காரு உட்காரு. காமினி மோகினி லங்கினி சங்கினி அத்தனை பேர் ஒண்ணா வந்திருக்காங்களா? ஒருத்தி தான் வந்திருக்காடா. அவளை நான் பச்சடி செஞ்சிடுறேன். நீ உள்ள போய் கருவை சாத்திட்டு ஒளிச்சுக்க. அவளை நான் பாத்துக்கிறேன். ஹாய் லதா. ஹாய் மது. அடியே மோகினி விடு என் தப்பிய. அது பேய் இல்லக்கா. பின்ன உன்னை ஏன் கட்டி பிடிச்சா? நான் கூட தான் கட்டி பிடிச்சேன். ஐயோ உன்னை கோர்ட்ல என்னென்னமோ சொன்னாலடா. அதெல்லாம் உங்க தம்பி சொல்லி கொடுத்த சமாச்சாரங்க. அவர் கோர்ட்ல அழ சொன்னாரு, அழுதுட்டேன். சிரிக்க சொன்னாரு, சிரிச்சிட்டேன். எதுக்கு? சிரிச்சா சரிதிடுவாரே சொன்னானா? சொன்னாருங்க. உன் கைய கூட கை மேல கை போடுறேன்னாருங்க. போட்டானா? போட்டாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டா 3 முடிச்சு கூட போடுறேன்னாருங்க. சரிதா, கொஞ்சம் விட்டா 3 குழந்தையும் நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போங்க. பாருங்க, பாரத தேசம் பத்தினிகளுக்கு பிறந்த வீடு. அந்த பேரை கெடுத்துறாதீங்க. என் புருஷன் வர நேரமாச்சு. முருங்கைக்காய் பச்சடி செய்யணும். எங்க அந்த சேர சுந்தரி? வர சொல்லி தூது அனுப்பிட்டு ஆளைய காணும். மிஸ்டர் மது, I'm sorry. It's all right. Andrew. Thank you. I'm sorry. மறுபடியும் ஸ்லிப் ஆயிடுச்சு. எதுக்காக வர சொன்ன? அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஐயோ, இப்பதானே கேட்டேன் 2 தடவை. 3வது தடவை கூட கேட்டுறேங்க. I'm sorryங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் பொண்ணுகிட்ட தகராறே பண்றது இல்ல. நீயும் மனசு மாறிட்ட. So you are excused. Thanksங்க. நான் மனசுல எதுவும் வச்சேன். நீ மனசுல எதுவும் வச்சேன். Bye. Bye. Excuse, you are already exposed. இங்க எப்படி வந்த? எங்கும் இருப்பான் இந்த ஏகாந்தம். மிஸ்டர் மது, இந்த கேஸ்ல நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க? நத்திங் சார். ஆனா அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு அந்த பொண்ணு வாயர்ல வைங்க. ஏம்மா, அவரும் கையை பிடிச்சு எடுத்தாரா? அவ்வளவு தைரியம் அவருக்கு எங்க இருக்கு சார்? உன்னை மானபங்கம் செய்ய பார்த்தாரா? நானே அவர் ஏதாவது ஒரு போஸ்ட்ல முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் மானபங்கம் செய்யல சார். நீயே அவருக்கு முத்தம் கொடுக்க நினைச்சியா? ஆமா சார், அதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். அடி இவ மூஞ்சில முள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காளா? என்னைக்காவது என் கண்ணுல படட்டும். அப்ப அவர் மேல சாட்டி குற்றச்சாட்டு உண்மை இல்லைங்கிறியா? அவர் மேல நான் விழ தயாரா இருக்கேங்கிறது தான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் தனியா என்கிட்ட மாட்டுவார் இல்ல, அன்னைக்கு காட்டுவேன் நான் யாருன்னு. என்ன செய்வேன்? அவரை ரேப் பண்ணுவேன். இப்படி வெறுப்பிடிச்சவளை எல்லாம் விளக்க மாத்த எடுத்து நல்லா அடிக்கணும். ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டேன். எனக்காக மது வெளியே விட்டா இவன் என்ன ரேப் பண்ணிடுவா. என் கற்பை காப்பாத்துக்கு யுவர் ஆனர். இந்த பெண்ணை ஆஸ்திர வைத்தியசாலையில் சேர்த்து விடும்படி கூறி இது மாதிரி பொய் கேசுகளின் மேல் போட வேண்டாம் என்று நாகலிங்கம் பிள்ளை அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். மதுவை நிரபராதி என்று முடிவு செய்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். மிஸ்டர் நாகலிங்கம், ஹோம் மினிஸ்டர் ஆகலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஹோமியும் ஒழுங்கு பண்ணிக்கலையே. அடுத்தவங்க அதைய விட்டுட்டு உங்க மானத்தை காப்பாத்திக்கீங்க. இல்ல உங்க பொண்ணு அதை பறக்க விட்டுடுவா. வெல் டன் வெல் டன். கோர்ட் இது.
வீடு இல்ல. அழாதம்மா அழாதம்மா, ஏன் அழற? ஓ சரி சரி, அழாதப்ப ராஜா இல்ல. என்கிட்ட கொண்டா. நீ கண்ணுல அழாதடா, அழாத அழாதம்மா. அழாதம்மா, சொன்ன கேளு, அழக்கூடாது. அழாதம்மா, அழாத. சும்மா கேட்க மாட்டேங்கிறியே, எப்படி அழுகை நிறுத்துறதுன்னே தெரியலையே. அக்கா, என் லாயர் மூளையை உபயோகிச்சு உன் குழந்தைக்கு ஒரு ஆயாவையும் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரையும் கூட்டு வந்திருக்கேன். 2 வேலைக்காரியா? ஆஹா, 2 in 1. அதோ வணக்கம்மா. வணக்கம். உனக்கு குழந்தைய பாத்துக்க தெரியுமா? நல்லா பாத்துக்குவேன். எங்க குழந்தையோட அழுகை நிறுத்து. அடே, நிஜமாவே அழுகையை நிப்பாட்டிட்டாளே. அப்படின்னா இன்டர்வியூ பாஸ் தானே? பாஸ் ஆகல. நீ கொஞ்சம் சும்மா இரு. உன் பேர் என்னம்மா? பார்வதி. பேர் சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு தடுமாற்றம்? ஏண்டியம்மா, மனசுக்குள்ளேயே தடுமாற்றம் இருக்கா? பாவம், அவன் புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான். அழகாதானே இருக்கா, அப்புறம் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடனா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலமா. இதெல்லாம் கடவுள் நடத்துற நாடகம். சரி சரி, உன்னை வேலைக்காரியா சேர்த்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா சில கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்கம்மா. இந்த புள்ளைய உன் சொந்த புள்ள போல பாத்துக்கணும். நான் பெத்த புள்ளைய போல பாத்துக்கிறேம்மா. என் புருஷன் ரொம்ப அழகா இருப்பாரு. உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்து எங்க அண்ணன் எங்க மயங்கி விழுந்துடுவாரோன்னு எங்க அண்ணிக்கு பயம். அங்க பாரு, போட்டோவிலேயே எப்படி பாக்குறாரு. இத பாரு. என்னடா, என்னம்மா, அழக்கூடாதுடா, அழதம்மா. குழந்தை கொண்டு வரோம். பார்வதி, குழந்தைய கொண்டாமா? வந்துட்டுமா? அம்மா, பேர் வைக்கிற நேரம் தாண்டிட்டு இருக்கு. குழந்தைங்க ஆண்டாளே, உண்மை கூட்டிட்டு வா. இதோ நான் போறேன். ஏய் சும்மா இரு. பார்வதி, பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறமா. அப்புறமா விளையாட்டு காட்டலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரமா வா. இங்க கொண்டா. என்னடா கண்ணா, என்னடி? கொடுங்கம்மா. பார்வதி, புள்ள அழுதாலும் அழும், இங்கே உட்கார். குழந்தையோட தோப்பனார் அம்மா பேர் சொல்லுங்கம்மா. அந்த திருதரம் பிடிச்ச பேர் எது கையிற? அது என்னம்மா? இவங்க அப்பனுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ தூக்கு தண்டனை. இவங்க அம்மா இதை ஹாஸ்பிட்டல்ல பெத்து போட்டு போயிட்டா. ஆகா, நல்ல தம்பதிகள் வயிற்றுலதான் பிறந்திருக்கான் இந்த பிள்ளையாண்டா. பாருங்க புரோகிதரே, இந்த புள்ளைக்கு தாய் நான் தான், தகப்பே என் புருஷன். நல்ல பேரா பார்த்து வைங்க. ஆகட்டும். அவங்க கோத்திரம் சிவகோத்திரம். சுபம். அப்ப பையனுக்கு காக்கா கீக்கி கோகே கேகே கவு ககா கம் கம் கி. என்னையா அது? குழந்தைங்க பயந்துட்டாங்க. அது இல்லம்மா, காங்கிற இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சா இந்த பையன் ஃபியூச்சர் திவ்யமா இருக்கும். அப்படியே வைங்க. கண்டையா. என்ன பேர் இதெல்லாம்? பார்வதி, பேர் எப்படி இருக்கு? நல்லா இல்லம்மா. பாத்தீங்களா, இவன் ஆயாவுக்கே பிடிக்கல. அண்ணே, நீ நான் சொல்லட்டுமா? சொல்லு ஆண்டாளு. கஜபதி. கஜபதி, அடிபதி, மேட்டர்பதி. என்ன பேர் இதெல்லாம்? என்னையும் கேட்டீங்க, நீங்களே வைங்க. குருமூர்த்தி. குருமூர்த்தி. வெள்ளிக்கிழமை சாஸ்திரி, சனிக்கிழமை சர்மா. என்ன பேர் இது? போகட்டும் பானு, நீ சொல்லு. அம்மாடி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியாது. நாம எதுக்கு அடிச்சுக்கணும்? பார்வதி, நீ சொல்லு. பரவாயில்ல, சொல்லுமா. கௌதம். கௌதம், அதாவது கௌதம புத்தர்.
நல்ல பேரு கௌதம். அக்கா. நல்ல டயத்துக்கு வந்தடா. உன் மருமகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? என்ன பேரு? கௌதம். கௌதம், நல்ல பேரு வச்சிருக்கா. நான் இல்லடா, நம்ம வேலைக்காரி பார்வதி வச்சிருக்கா. ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? என் மருமகனுக்கு வச்ச பேர் உனக்கு பிடிக்கலையா? பேர் இல்ல, பேர் வச்சு அவளத்தான் எனக்கு பிடிக்கல. ஏய், அது எங்க வீட்டு வேலை